குட் மார்னிங் கைஸ். நம்ம இப்போ வந்து ஏலகிரி மலை மேலே இருக்கோம். மணி இப்போ வந்து 6 ஆகுது. இப்போ வந்து நம்ம முடிச்சுட்டு கீழே இறங்குறோம். கீழே இறங்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். வாட்டர் ஃபால்ஸ் போய்ட்டு சென்னை. குட் மார்னிங் கைஸ். நம்ம வந்து இப்போ ஏலகிரியில் மலை மேலே போய்கிட்ருக்கோம். இங்கே யாரை கேட்டாலும் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்ததே வேஸ்ட்டு. ஆக்சுவலி இப்போ லாக்டவுனில் வர்றது வந்து யாரும் பிளான் பண்ணாதீங்க. பிகாஸ் லாக்டவுன் முடிஞ்ச உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா, போட் ஹவுஸ் க்ளோஸு, பார்க்கு க்ளோஸ்டு. ஸோ போட் ஹவுஸும் அங்கே பார்க்கும் மட்டும்தான் இங்கே ஃபேமஸ்ஸு, ரொம்ப பார்க்க வேண்டியது இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போட் ஹவுஸ் பார்க் ரெண்டுமே க்ளோஸ்டு. ஸோ இந்த ரோட்டில் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு போகிறேன். வாங்க போகலாம். கொஞ்சம் தூரம் போனால் இது வந்து முருகர் கோயில் இருக்க இடமா, அந்த லெஃப்ட் உள்ளே போனோன்னா முருகர் கோயில் இருக்குமா. இவ்வளோ சீக்கிரம் போகிறதுனால நான் போகல. இந்த ஏலகிரியிலே ஒரு ஹோட்டல் இருக்குது, பெரிய ஹோட்டல், ஸ்டெர்லிங்னு போட்டிருக்கு. அவ்வளோதான். இந்த ரோட்டில் வேறு எதுவும் இல்லை. லெஃப்டில் கொஞ்சம் வியூ நல்லா இருந்துச்சு. அந்த வியூ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் வந்து இங்கே சன்லைட் அடிச்சுது, ஸோ குளிருக்கு நல்லா சன்லைட் வந்து நல்லா இதமாக இருக்குமே அப்படின்ட்டு அந்த ரோட்டில் போனேன் நான் பாட்டுக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை இங்கே. அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கிட்டு நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம் வாங்க. குட் மார்னிங் மக்களே. நம்ம வந்து ஏலகிரியில் இருக்கோம். மார்னிங் வியூ பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது பாருங்கள். சூரியன் வெளியே வந்துட்டான். வந்து ஏலகிரியில் ஓரமாக ஒரு ரோட்டில் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்ட் 2வாக வெளியே வரும். பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்ட் 1 போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது பார்ட் 1ஓட தொடர்ச்சியாக இருக்கும். ஏலகிரி இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோவா எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க யாரை கேட்டாலும். அதனால் வந்து மறுபடியும் மலையில் வந்து கீழே இறங்கிடலான் இருக்கேன். கீழே போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பாய். அவ்வளோதாங்க, ஏலகிரி முடிஞ்சிடுச்சு. கீழே இறங்கலாம் அப்படின்ட்டு இறங்க ஆரம்பித்தாச்சு. மேலே போலீஸ் செக் போஸ்ட்லாம் தாண்டி வந்துட்டுருக்கோம். ஏலகிரியில் சுற்றி பார்க்குற அளவுக்கு எதுவுமே இல்லை. சும்மா பைக்கர்ஸ் வந்து ஜாலியாக வந்து மேலே இருந்து வண்டி கீழே எடுத்துகிட்டு வர்றதுக்கு அது வேணால் எடுத்துகிட்டு வரலாம். மற்றபடி இங்கே ஸ்பாட்டில் எதுவுமே கிடையாது. சும்மா ஜாலியாக மலை மேலே ஏறலாம். நாங்களும் சும்மா அப்படியே ஏறிட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். நிறைய மேலே இருக்க வியூஸ் நல்லா இருக்கு. அந்த வியூஸ் கூட வியூ பாயிண்ட் மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்களே ரோட்டில் போகும்போது எங்கன்னா பார்த்தா தான் உண்டு. ஸ்பெஷலாக எதுவும் பார்க்குற மாதிரி டிசைன் பண்ணலை எங்கே. மேலே சுற்றி பார்க்க இடம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஃபுல்லாக கோவில் தான் சொல்கிறாங்க. ஸோ கோவில் தவிர அங்கே மேலே எதுவும் இல்லை. அந்த கோவிலும் இப்போ கொரோனா கோவிட்னால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
சரி, இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டரில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன். அப்பா, சுற்றி இருக்க ஊர் எல்லாமே தெரியுது இங்கே. வளைவு இது வந்து ஃபஸ்ட்டு கர்வு. மற்ற கர்வெலாம் கீழே போகும்போது பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து இளங்கோ வளைவு அப்படின்ட்டு ஒரு வளைவில் இருக்கோம். வியூ நல்லா இருக்குது. மூச்சு வாங்குதுங்க. ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது போல். பார்வை மையம்னு போர்டு போட்டிருந்துச்சு. ஸோ நிறுத்தணும். வியூ பாயிண்ட் இது தான். சும்மா ஊர் தெரியுது. பனிமூட்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் அவ்வளோ பெருசாக எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அவ்வளோதான், வாங்க கீழே போகலாம். இதுதான் நம்ம வந்த மலை. ஏலகிரி மலைனா இதுதான். தொடர்ச்சி மலை. சூரியன் வந்து மலைக்கு பின்னாடி இருக்குது. ஃபுல்லாக பச்சை பச்சேன்னு தான் இருக்குது ஊர். வாங்க நம்ம ஃபால்ஸ்க்கு போகலாம். நம்ம ஏலகிரி மவுண்டன்ஸ்லேருந்து கீழே இறங்கி அதுக்கு பக்கத்தில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கரெக்டாக மலையிலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர்ஸ், அரௌண்ட் 30 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ வர வழியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம போயிட்டுருக்கோம். மணி வந்து 9 ஆகுது. நம்ம வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே நுழைகிறோம். செக் போஸ்ட்டு நிறுத்தி இருக்காங்க. உள்ளே விடுறாங்களான்னு தெரியல. டிக்கெட் போடுறாரு தலைவர். இது வெறும் 10 ரூபாயாண்ணா? 10 ரூபா கூட்டுறா. இது வந்து மேலே போகிறதுக்கான 2 வீலருக்கு பாஸு. 4 வீலர்னால் 20 ரூபாயோ 30 ரூபாயோ வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். 2 வீலருக்கு வெறும் 10 ரூபா தான் வாங்குகிறாங்க. சென்னையிலேருந்து வரணும். பத்து ரூபா தான் வாங்குறாங்க. நம்ம மேலே போகலாம் வாங்க. போய் குளிச்சுட்டு திரும்பி கிளம்பி சென்னைக்கு போகலாம். நம்ம ஓரளவுக்கு மேலே வந்தாச்சு. இந்த வர பாத்து வந்து என்னால் காட்ட முடியல. ஸோ கீழே போகும்போது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸு. இது ஒரு குரங்கு குறிச்சிட்ருக்கு. நம்ம ஃபால்ஸ் மேலே குளிச்சுட்ருக்கோம். நான் போய் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு கீழே போகும்போது பார்க்கலாம். ஸோ வழியில் வர இதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையுமே. ஸோ ஃபால்ஸோட வியூவும் ஃபுல்லாக பார்க்கலாம். இருங்க. நம்ம இந்த ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. வந்து குளிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த ஃபால்ஸோட வியூ. பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க. கீழே வந்து கோவில் இருக்குது. வழுக்குது நல்லா. சூரியன் வேறு சுட்டரிக்குது. இதுதான் நம்ம மேலே ஏறி வந்த பாத்து. ஸோ ப்ராப்பராக ஒரு செட்டப் இல்லை மேலே ஏறதுக்கு. எல்லாருமே வந்து கீழே குளிச்சுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம மேலே போனால் கொஞ்சம் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் மேலே வந்தேன். கீழே ஃபுல்லாக
லேடிஸ் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம கீழே வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ மேலே வந்துட்டால் நம்ம ஃப்ரீயாக வீடியோ எடுக்க முடியும், நம்ம குளிக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம மேலே வச்சு ரொம்ப கல் மண்ணாக இருக்குது வழி. இதில் வேறு அந்த அக்கா மேலே எல்லாம் ஏறி வந்திருக்காங்க. பார்த்தா நான் குழந்தெல்லாம் மேலே இருந்துச்சு, இந்த வழியில் எப்படி வந்தாங்க அப்படின்னு தெரியல. பட் அப்படியே ஏறி வந்துடுறாங்க. நிறையா பேர் மேலே வர ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல மேலே. ஆனால் வியூவும் நல்லா இருந்துச்சு. ஸோ வாட்டர் வந்து நல்லா இருக்கும். மேலே இருந்து தான் கீழே வரணுன்ற போது மேலே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதான் பார்த்து கொஞ்சம் இன்னும் நல்லா போட்டிருந்தா எல்லோரும் மேலே வந்துடுவாங்க. ஸோ அது அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. பட் மேலே போனீங்கன்னா தான் இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஃபுல் எந்தூசியாஸ்டிக்காக நீங்கள் வந்து குளிக்க முடியும். ஃபுல் வியூவும் ஃபுல் இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மேலே ஏறி போகிறோம். கல் வந்து அங்கங்கே சரியாக இல்லை, கீழே விழுந்துருவோமோன்ற பயந்து போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே வரவங்க வந்து பார்த்து வாங்க. அண்ட் ஏலகிரி வர மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கும் வந்து பார்க்கணும். நம்ம வீடியோ மூலயமா நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம், எந்த இடத்துக்கு போகலான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் மூலயமா நீங்கள் பார்க்கலாம். நான் போகிறேன். நம்ம சேனலுக்கு வந்து எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா நீ பாட்டுக்கு கல் மண்ணில் போய்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றியா அப்படின்னு சொல்கிறீங்களா? வேறு என்னங்க பண்ணுறது? சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே இன்னும் நல்லா குவாலிட்டியாக போட முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா வாணியம்பாடி தாண்டி வந்து உடனே மழை பெய்யுது. மழையில் போகிறோம். பட் வேறு வழியில் எனக்கு சீக்கிரமாக போடணும் அப்படின்றதுனால நான் வந்து லேசாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது மழையில். வீடியோ சரியாக வருதான்னு கூட தெரியல. நம்ம போகலாம் அப்படின்ட்டு மழையில் போகிறோம். மழையில் வண்டி வந்தது தனி சுகம் தாங்க. எல்லோரும் அதை அனுபவிக்க முடியாது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் இப்படி ட்ரெஸ்ஸில் ஆகும்போது வண்டி வந்தது இப்போ சொல்லலாம். அவ்வளோதான். நம்ம ஏலகிரி vlogோட பார்ட் 2 முடிவுக்கு வரப்போகுது. நம்ம மேலே ஏறி பார்த்துட்டு வந்தோம். ஏலகிரி மலையாகட்டும், வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும் பார்த்துட்டு இப்போ நம்ம சென்னைக்கு போக வேண்டியதான். இது ஈவினிங் வந்து 3 மணி ஆயிடுச்சு. ஆம்பூரில் பிரியாணி சாப்பிட்டேன், ஸ்டார் பிரியாணியில். பட் அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே நான் ஆம்பூர் வந்து ஒரு vlog போடுறேன். கண்டிப்பாக vlog போடுறேன். எல்லோரும் பாருங்கள். தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்க சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனல் கொஞ்சம் ரீச் ஆகுனா இந்தமாரி நிறையா vlogs போடுறேன். ஃபுட், ட்ராவல் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். மோஸ்ட்லி ட்ராவல் அண்ட் ஃபுட்டு தான் நம்ம போடுவோம், வேறு எதுவும் அவ்வளோ போடுறதில்ல. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பை பாய். இன்னொரு வீடியோவில் திருப்பியும் சீக்கிரமாக சந்திப்போம். பாய்.